அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் படி நம்ம டெஸ்ட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கோம்ப்பா. அதில் டெஸ்ட்டு 28ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு 28க்கு என்ன கொடுத்துருந்தோம்னா, தமிழில் யூனிட் 7 டிஎன்பிஎஸ்சி இப்போ நியூ சிலபஸ் படி யூனிட் 7ல் அறநூல்களும் திருக்குறள்களும் கொடுத்துருந்தோம். அதில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் நம்ம அடுத்த வார டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறநூல்கள் திருக்குறள்கள் அது ரெண்டும் பற்றின கொஸ்டின் தான்ப்பா இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் யாது? துண்டு அப்படிங்கிற அடைமொழி எந்த நூலுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கப்பா. எந்த துண்டு அப்படிங்கிற அடைமொழி எந்த நூலோட பெயர்னு பார்த்தீங்கன்னா, நான்மணி கடிகைக்கு தான் துண்டு அப்படிங்கிற அடைமொழி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். போர்க்களம் பாடுதல் எந்த துறையை சார்ந்த புறநூல்? அதாவது போர்க்களம் பாடுதல் அப்படிங்கிறது ஒரு புறநூல். அது எந்த துறையை சார்ந்ததுன்னா, களவழி 40 சார்ந்தது தான். யூனிட் 7ல் நமக்கு பர்டிகுலர்ஸாக சில அறநூல்கள் தான்ப்பா கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஜிஎஸ் யூனிட் 7ல் இருக்கிற அறநூல்கள் அப்படின்னு கொடுத்தப்ப நமக்கு 8 தொகை 10 பாட்டு எல்லாம் வந்திருக்கும். அதில் நமக்கு இது இன்க்ளூட் ஆயிரும். அப்படிங்கும்போது நம்ம எல்லா அறநூல்களையும் படித்து தான் ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பொறுத்துக. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற லைன் எந்த அறநூலில் வரும்னு பார்த்தீங்கன்னா, பழமொழி 400. நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படிங்கிற வரி எதில் வரும்னா, நாலடியாரில். மனைக்கு விளக்கம் மடவாள்ங்கிற வரி எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, நான்மணி கடிகை. அன்பின் வலியது உயிர்நிலைங்கிற வரி எதில் வரும்னா, திருக்குறளில் தான் வரும். அப்போ ஆப்ஷன் பாருங்கள், 3, 1, 4, 2 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. களவழி 40ங்கிற நூல் ஒரு புறநூல். முதுமொழி காஞ்சி நிலையாமையை பற்றி எடுத்துரைக்கிறது தான் இந்த முதுமொழி காஞ்சி. நாலடியார் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, வேளாண் வேதம் அப்படிங்கிறது நாலடியாரோட இன்னொரு நேம். ஏலாதிங்கிற அறநூல் 6 மருந்துகளை பற்றி கூறும். 6 கருத்துக்களையும் அது கூறும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாவாம் என குறிப்பிடப்படும் இலக்கியம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாவாம் அப்படிங்கிற லைனு எந்த இலக்கியத்தில் வரும்னா, பழமொழி 400ங்கிற இலக்கியத்தில் தான். இது ஒரு பழமொழி, அதனால் இது பழமொழி இலக்கியத்தில் தான் வரும். இந்த பாடல் வரி முடியும் போது ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லி வரும். அதோட மீனிங் தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்கள். 11 கீழ்கணக்கு நூல்களில் அற இலக்கியம் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளது? அதாவது சங்க இலக்கியம், அற இலக்கியம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்கப்பா. அந்த அற இலக்கியம் நூல்கள்லாம் தான் 11 கீழ்கணக்கு நூல்களில் தொகுத்து வச்சுருப்பாங்க. அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எவ்வகை ஓசையில் இருக்கும்னா, பெரும்பாலும் செப்பல் ஓசையில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு. துறவை மேல்நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற இலக்கியங்கள் தான் துறவை மேலான நெறியாக உச்சத்தில் வச்சு படைக்கப்படும். நெக்ஸ்ட்டு. திரிகடுகம் பற்றி கூற்றுக்கல்ல பொருத்தமற்றதை குறிப்பிடுகன்னு சொல்கிறாங்க. அதில் பாருங்கள். திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. திரிகடுகம் 100 வெண்பாக்கள் தான்ப்பா இருக்கும். 102 வெண்பாக்கள்ங்கிறது ராங்கு. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், அது சரிதான். திரிகடுகம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுங்கிறாங்க, அதுவும் சரிதான். சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் தான் திரிகடுகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுவும் சரிதான். அப்போ இதில் ராங்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபஞ்ச மூலத்தில் மொத்தம் 97 வெண்பாக்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு. பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இது ராங்ப்பா. ஏன்னா இந்த பெருமுத்தரையர் அவங்கள பற்றின குறிப்பு நாலடியாரில் மட்டும்தான் இருக்கும், பழமொழியில் இருக்காது. நெக்ஸ்ட்டு. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40 அப்படின்னு சொல்கிறது கரெக்டு. நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 அறக்கருத்துக்களை கொண்டு இயங்குவதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் சரிதான். அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் அந்த லைன் வர்ற பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுபஞ்ச மூலம்.
அதோட ஆசிரியர் வந்து காரியாசன். அப்போ இந்த லைனுமே சரிதான். இல்லை ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடிகை என்பதன் பொருள் யாதுன்னு பார்த்தீங்கன்னா கடிகைக்கு வந்து அணிகலன் அப்படிங்கிற பொருள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலனழுக்கற்ற அந்தணாளன் அப்படின்னு பாராட்டப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் அவர்களை தான் புலனழுக்கற்ற அந்தணாளன் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. விளம்பி என்பது நான்மணி கடிகையை இயற்றுனாங்கல்ல விளம்பி நாகனார், அந்த இதில் விளம்பி அப்படிங்கிறது அதை எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஊர் பேரை தான் குறிக்கும். நாகனார் அப்படிங்கிறது தான் அவங்களோட நேம். நெக்ஸ்ட் பாருங்க, முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையன் என்னும் சொல்லின் பொருள் யாது? அதாவது பழமொழி 400 இயற்றின ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனார். அவங்க பேரில் இருக்க அந்த அரையன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசன் அப்படிங்கிறது தான் பொருளாக வரும். செரு அடுத்தோள் நல்லாதன் என பாராட்டப்பெறுவது, செரு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்னு சொல்லி எது அவங்கள பாராட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாயிரம். நல்லாதன் அப்படிங்கிறது திரிகடுகத்தை இயற்றினவங்க தான் இந்த நல்லாதனார். அவங்கள வந்து பாயிரம் வந்து செரு அடுத்தோன் நல்லாதன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறதா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஏலாதியில் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? ஏலாதி அப்படிங்கிற அறநூல் வந்து எத்தனை வெண்பாக்கள் இருக்கும்னா 81 வெண்பாக்கள் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படிங்கிற லைன் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிறுபஞ்ச மூலத்தில் தான் இந்த கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படிங்கிற லைன் வந்து வரும். நெக்ஸ்ட்டு, 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த நூலாசிரியர் யாருன்னா கனி மேதாவியார் அவங்க தான். ஏலாதி திணைமாலை 150 ஏலாதி இந்த 2 நூல்களை வந்து கனி மேதாவியார் எழுதியிருப்பாங்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலாசிரியர் வந்து 2 பாடலை வந்து இயற்றுனது கனி மேதாவியார் அவங்க தான். நெக்ஸ்ட் பாருங்க, அரிமோ நரி நக்கிற்று என்று கடல், இது பயின்று வந்துள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 தான். ஏன்னா அரிமோ நரி நக்கிற்று அப்படிங்கிறது ஒரு பழமொழி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 11 கீழ்கணக்கு நூல்களில் வந்து கீழே கொடுத்துருக்கிறதுல பொருந்தாத ஒன்று எதுன்னு பாருங்க. புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இது எல்லாமே 8 தொகை நூல்பா. நாலடியார் மட்டும்தான் 11 கீழ்கணக்கு நூல்களில் வரும். நெக்ஸ்ட்டு, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரோட சமயம் என்னன்னா சமண சமயத்தை சார்ந்தவங்க தான் சிறுபஞ்ச மூலத்தை இயற்றின நூலோட ஆசிரியரோட சமயம். சிறுபஞ்ச மூலம் நூலை இயற்றின ஆசிரியர் யாருன்னா காரியாசன் அவர்கள். நெக்ஸ்ட்டு, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படிங்கிற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நாலடியாரில் தான்ப்பா இந்த லைன் வந்து இடம்பெற்றிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பழமொழி. நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத இணையை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படிங்கிறது நான்மணிய கடிகை அந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கும். நெஞ்சம் அடக்குதல் வீடாகுங்கிறது திரிகடுகம். நமக்கு மருத்துவர் தாம் அப்படிங்கிறது பழமொழி 400. 3மே சரிதான். முதலியாருக்கு ஊதியம் இல்லை அப்படிங்கிறது ஆசார கோவைன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்ப்பா. அது வந்து திருக்குறள். இன்னா 40 நூலின் பாவகை என்னன்னா இன்னிசை வெண்பா தான் இன்னா 40 நூலோட பாவகை. நெக்ஸ்ட் பாருங்க, பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் இலக்கியம் எதுனா இன்னா 40 தான் பெற்ற தாயை வந்து கண்ணென காக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தும். வடமொழி கருத்துக்கள் மிகுதியாக வருகின்ற கீழ்கணக்கு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசார கோவையில் தான் வடமொழி கருத்துக்கள் மிகுதியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பெரும் முத்தரையர்கள் பற்றிய குறிப்பு அமைந்துள்ள நூல் யாதுன்னா பெருமுத்தரையர்கள் பற்றி நாலடியாரில் தான் குறிப்புகள் வந்து அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நாலடியார் என்னும் நூலை வந்து பாடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் தான் நாலடியார் அப்படிங்கிற நூலை வந்து பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்க, ஓதலில் சிறந்ததன்று அப்படின்னா ஒழுக்கமுடைமை, வன்மையில் சிறந்ததன்று வாய்மையுடைமை, மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமல், இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. இது வந்து முதுமலை காஞ்சியோட பாடல் வரிகள்ப்பா. அதை அப்படியே நேர பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது மாதிரி கொஸ்டின் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. இதை கவனமாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான கூற்றுக்கள் எவைன்னு கேட்குறாங்க.
நிலையாமை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று வந்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறாங்க. முதுமொழி காஞ்சி வந்து நிலையாமையை பற்றி தான் சொல்லும். அது காஞ்சி திணை துறைகளில் தான் ஒன்று. நெக்ஸ்ட்டு, இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. மதுரை கூடலூர் கிழார் வந்து முதுமொழி காஞ்சி இயற்றுறாங்கல்ல, அந்த நூல் வந்து அறவுரை கோவைன்னு அழைக்கிறாங்கங்கிறாங்க. அது கரெக்டு தான். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 11 செயல்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க. அது ராங்ப்பா. 10 செயல்கள் தான் இருக்கும். முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செயல்கள் இருக்குங்கிறது. அது ராங்ப்பா. 100 செயல்கள் தான் இருக்கும். அவை நச்சினக்கினியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டதுங்கிறாங்க. அது கரெக்டு தான். அப்போ இதில் சரியானவைன்னு பார்த்தீங்கன்னா 1 and 4 மட்டும்தான் சரியானது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆற்றுனா வேண்டுவது இல். இப்பழமொழியில் ஆற்றுனா அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிநடை உணவு அப்படிங்கிறது தான் ஆற்றுனா அப்படிங்கிறதுக்கு வந்து பொருள். அறவுரை கோவை அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியை தான் அறவுரை கோவை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பின் வருவனவற்றுள் பொருந்தாததை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பகுப்புகள் உள்ளனங்கிறாங்க. அது சரிதான். நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனருங்கிறாங்க. அது ராங்ப்பா. நாலடியாரை இயற்றினவங்க வந்து சமண முனிவர். நல்லாதனார் வந்து திரிகடுகம் நூலைத்தான் இயற்றிருப்பாங்க. நாலடியார் 400 வெண்பாக்களால் உண்ணலை அப்படிங்கிறாங்க. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் தான் இருக்கும். அது சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும்ங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான்ப்பா. அப்போ இதில் ராங்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்க, முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் அவர்கள் தான் முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர். நெக்ஸ்ட்டு, அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 10 அதிகாரங்கள் தான் இந்த அறவுரை கோவை அப்படிங்கிற நூலில் இருக்கும். இந்த அறவுரை கோவைங்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி தான். ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம்ங்கிற வரி வந்து இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி தான். ஓதலின் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற லைன் வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடி 400 அப்படிங்கிறது தான் நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள். நெக்ஸ்ட்டு, நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை, நலத்துக்கு அணி என்ப நாணம், தனக்கு அணியாம் தான் செல் உலகத்து அறம் அப்படிங்கிற பாடல் வரி வந்து இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் தான் இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்க, திரிகடுகம் அப்படிங்கிறது நல்லாதனார் அவர்கள் எழுதினது. சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் அவர்கள், ஏலாதி கனிமேதாவியார், நான்மணி கடிகை வந்து விளம்பி நாகனார் அவர்கள். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3142 தான் கரெக்டான ஆன்சர். நம்ம இந்த 28வது டெஸ்ட்டில் வந்து தமிழில் நியூ சிலபஸ் படி யூனிட் 7ல் நம்ம அறநூல்கள் வந்து பார்த்துட்டோம்ப்பா. டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.